டின்டு குருவிக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. அதனால அது பாட்டி வீட்டுக்கு கிளம்பியது. அம்மா, நான் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரேம்மா. சரி டின்டு, பத்திரமா இருக்கணும். பாட்டிய தொல்லை பண்ணக்கூடாது. சரிம்மா, பாய். டின்டு அங்கிருந்து பறந்து பக்கத்து ஜங்கல்ல இருக்க பாட்டி வீட்டுக்கு போனது. அட டின்டு, வா வா, உனக்காக தான் நான் காலையிலேருந்து காத்துட்டு இருக்கேன். பாட்டி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் டின்டு. நீ எப்படி இருக்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். அம்மாவையும் கூட்டிட்டு வரதான்னு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அம்மாக்கு நிறைய வேலை இருக்காம், அதனால என்னை மட்டும் தனியா போயிட்டு வர சொன்னாங்க. சரி சரி, அவ வேலைய பார்க்கட்டும். நீ இங்கவே கொஞ்ச நாளைக்கு இரு. நான் உனக்கு போய் சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். டின்டுவோட பாட்டி டின்டுக்கு சாப்பிட நிறைய ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. டின்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வெளியே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க கிளம்பியது. வெளியே அதோட ஃப்ரெண்ட்ஸை எல்லாரையும் மீட் பண்ணி நல்லா ஜாலியாக விளையாடிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்தது. பாட்டி, நான் வந்துட்டேன். சரி, வா சாப்பிட்டுட்டு தூங்கலாம். டின்டு நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு படுத்தது. பாட்டி, எனக்கு ஒரு கதை சொல்லுங்க. கதையா? என்ன கதை சொல்றது? எனக்கு எல்லாம் மறந்து போச்சே. ப்ளீஸ் பாட்டி, கதை சொல்லுங்க. சரி சொல்றேன், கேளு. ஒரு ஜங்கல்ல 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒரு ஆமை, ஒரு காகம், ஒரு எலி. அவங்க 3 பேருமே ரொம்பவே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்பாங்க. ஒரு நாள் 3 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த சைடு ஒரு மான் வந்தது. யார் நீ? புதுசா இருக்க. நான் பக்கத்து ஜங்கல்ல இருந்து வந்திருக்கேன். அங்க எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே இல்லை. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் அங்கே அமையலை. அதனால நான் நடந்தே இந்த ஜங்கலுக்கு வந்துட்டேன். ஓ, உனக்கு அப்போ ஃப்ரெண்ட்ஸே இல்லையா? சரி, நாங்கள் இத்தனை நாள் 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். இனிமே நம்ம 4 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். எல்லாரும் மாற்றி மாற்றி சிரிச்சுக்கிட்டாங்க. எல்லாரும் ஒரு ஒரு டைரெக்ஷனில் சாப்பாடு தேட கிளம்பிடுவாங்க. சாயந்தரம் அதே இடத்துல திரும்பவும் மீட் பண்ணுவாங்க. இப்படி கொஞ்ச நாள் போனது. ஒரு நாள் ஈவினிங் மானை மட்டும் காணோம். 3 பேரும் ரொம்பவே பயந்து போனாங்க. இந்த மான் எங்க போச்சு? அவன் எப்பவுமே லேட்டா வர மாட்டானே, அவன் தானே ஃபர்ஸ்ட் வருவான். ஏதோ தப்பா இருக்கு. சரி வாங்க, நாம எல்லாரும் போய் தேடி பார்ப்போம். எல்லாரெல்லாம் போக வேண்டாம், நீங்களாம் இங்கேயே இருங்க. என்னால ரொம்ப தூரம் பறக்க முடியும், ரொம்ப தூரம் பார்க்கவும் முடியும். நான் போய் எங்க இருக்கு மானுன்னு பார்த்துட்டு வரேன். நீங்க எங்கேயும் போயிடாம இங்கேயே இருங்க. காகம் பறந்து போனது. அது எல்லா இடத்துலையும் மானை தேடிட்டு இருந்தது. மேலே காகம் பறக்கிறத பார்த்து கீழே மான் கூப்பிட்டது. மான் ஒரு வலையில மாட்டிட்டு இருந்தது. காகம் அதை பார்த்ததுமே திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஓடி போனது. அங்க போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மான் ஒரு வலையில மாட்டிட்டு இருக்கிறத சொன்னது. எலியும் காகமும் வேகமா அந்த இடத்துக்கு வந்தது. எலி வலையே கடிச்சது. மான் வலையிலிருந்து வெளியே வந்தது. ஆமையும் மெதுவா நடந்து இங்க வந்தது. இப்ப நீ ஓகே தானே? ஆமா ஆமா, சீக்கிரம் வாங்க போலாம். இங்க ஒரு வேட்டைக்காரன் வந்திருக்கான். அவன் பார்த்தானா திரும்பவும் நம்மள புடிச்சிப்பான். வாங்க வாங்க, சீக்கிரமா இங்கிருந்து போலாம். 3 பேரும் வேகமா அங்கிருந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா ஆமை ஸ்லோவா நடக்கிறதுனால ஆமை வேட்டைக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டது. இது 3 பேரும் பார்த்தாங்க. ஐயோ, என்ன காப்பாத்த வந்து இப்ப ஆமை மாட்டிக்கிச்சே, என்ன பண்றது இப்போ? நாம 3 பேர் இருக்கோம், அவன் ஒருத்தன் தானே இருக்கான். காகோ அதோட ஐடியாவை சொன்னது. எல்லாரும் அந்த ஐடியா படி செயல்பட ஆரம்பிச்சாங்க. அந்த வேட்டைக்கார வர வழியில மான் போய் இறந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்தது. காகமும்
மானை பார்த்து அழற மாதிரி ஆக்ட் கொடுத்துட்டு இருந்தது. எலியோ ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருந்தது. அந்த வேட்டைக்கார வந்து பார்க்கறப்ப, அட இந்த மானா, இதை தானே நம்ம வேட்டையாட பார்த்தோம். சரி சரி, அதுவே செத்து போயிடுச்சா, ரொம்ப சந்தோஷம். வேட்டைக்கார மான் ஆசையில ஆமைய மறந்துட்டான். அவன் மான் கிட்ட போகும்போது மான் குடுகுடுன்னு எழுந்து ஓடிடுச்சு. காகமும் பறந்து போயிடுச்சு. இந்த சைடு அந்த பையில இருந்த ஆமைய எலி போய் காப்பாத்திடுச்சு. எல்லாரும் அங்கிருந்து ஓடிட்டாங்க. இந்த வேட்டைக்காரனுக்கு என்ன நடக்குதுன்னு புரியறதுக்குள்ள எல்லாரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. வேட்டைக்கார சோகமா ஆயிட்டான். டின்டு, இந்த கதையில இருந்து என்ன புரியுது உனக்கு? நாம ஒற்றுமையா இருந்தா எதையும் சாதிக்கலாம். சூப்பரா இருந்துச்சு பாட்டு இந்த கதை. சரி, எனக்கு தூக்கம் வருது. நாம தூங்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.